ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி வெல்த்தி விலாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இப்போ புட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4 முட்டைக்கு தேவையான அளவுகள் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் தேவையான பொருட்கள். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆகட்டும். கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம், கருவேப்பிலை, கடுகு ஜீரகம் பொரிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல போட்டு சாதி போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடுசாக அதையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிட்டு இருக்கு. வணங்குற டைமில் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே 5 முட்டையை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். கலர் கொடுக்கும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால், அதுக்காக போடுறது தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வணக்கிட்டுக்கலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வணக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன், உடச்சி ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை சிம்மில் வச்சு உடச்சி ஊற்றுங்க. ஊற்றி மேலாப்பில் இப்படி கிளறி விடுங்க. உடனே கிளறாதீங்க, ஊதிரே வதான். இப்போ மேலாப்பில் கிளறி விட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். இதெல்லாம் கொலன்னு ஆயிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப தூவி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் தூவி விடுறேன், காரமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சாச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் தூவி விடல ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டு கடையில இந்த மாதிரி செய்வாங்க, அந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தி வெல்த்தி விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.